சொல்லுமா. ஏண்டி, அந்த முட்டாள் சீதா தன்னை சுமக்கிறதே பெரிய விஷயம். இதுல எதுக்கு அவளுக்கு ஊறுகாய் வியாபாரம்? தான் கர்ப்பிணிங்கிறத மறந்துட்டாளா? அம்மா, அந்த கந்த இவள தலையில தூக்கி வச்சிட்டு இருக்கான். ஏண்டி, அவன் நினைச்சா அது நடந்துருமா? ஆமா, அங்க என்ன முடிவெடுத்தாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியலமா. எல்லாருமா சேர்ந்து பேசிருக்காங்க. இதுக்கு ராம் வேற சப்போர்ட்டா தான் இருக்காரு. ஏண்டி, அந்த சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு ஊறுகாய் வியாபாரம் பண்ணணும்னு என்ன தலையெழுத்தா? 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டாலும் கரையாத சொத்து இருக்கு. இன்னும் ஏன் ஆசைன்னு கேக்குறேன். அவங்க கிட்ட என்ன காசு பண்ணுமல்ல, இன்னொருத்தருக்கு வர வேலையையும் தட்டி பறிச்சுப்பாங்க. அம்மா, ஏற்கனவே எனக்கு தலைக்கு மேல வேலை. இதுல ஊறுகாய் வியாபாரம் ஆரம்பிச்சா அவ்வளவுதான் என்னோட கதி. இதெல்லாம் உன்னாலதான். நல்ல அனுபவி. நான் என்னம்மா பண்ணேன்? அன்னைக்கு ஊறுகால ஈய போட்டு என் தலையில கல்ல போட்டியே. அம்மா, நான் என்ன வேணும் நான் ஈய போட்டேன். அதுவா வந்து விழுந்தது. நான் என்ன பண்றது? செய்யற வேலையில கவனம் இல்லனா ஈ என்ன யானை கூட விழும். ஈ விழுந்த ஊறுகாய அந்த கந்தனுக்கு கொடுத்தியே, உனக்கு அறிவு இருக்கா? அம்மா, எத்தனை தடவை நான் உனக்கு சொல்றது? நான் என்ன வேணும் நான் பண்ணேன். அது எப்படி வந்ததுன்னு யாருக்கு தெரியும்? இத்தனைக்கும் அது என்ன பெரிய விஷயமா? இந்த சைனீஸ் ஹோட்டலுக்குலாம் போய் தவளை பள்ளி எல்லாம் சாப்பிடுறது இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு ஈ தானே, சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆக மொத்தம் ஊறுகாய் வியாபாரத்துக்கு சங்க ஊதியாச்சு. கான்ட்ராக்ட் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா உனக்கு நான் காசு கொடுத்துருப்பேன். இப்போ சீதா மொத்த பணத்தையும் அந்த சித்ரா தேவிக்கு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நீ ஊறுகாய்க்கு மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்கணும். போனவே முதல்ல. அம்மா அம்மா, இந்த ஈ வேற ஊறுகாய் டப்பால எப்படி வந்துச்சோ? விழுந்ததுதான் விழுந்துச்சு. ஊறுகாய்க்கு கீழே போக வேண்டியதானே, மேலேயே இருக்கணுமா? சச்ச, மொத்தத்துல ஏன் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அம்மாவும் திட்டுற அளவுக்கு வந்தாச்சு. கடவுளே, நான் முதலா ஊறுகாய் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வியாபாரம் நல்ல லாபகரமா நடந்து எங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கணும். அதுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். என்ன சீதா, ஊறுகாய் பிசினஸ் நல்லபடியா நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கியா? ஆமாத்த, முதல் தடவை கந்தன் சாருக்காக ஊறுகாய் செய்ய போறேன். எனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, உங்களோட ஆசீர்வாதமும் வேணும் அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீதா, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். இந்த பிசினஸ் உனக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்காக நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, முதல் தடவையா ஊறுகாய் போட போற? என்ன ஊறுகாய் போட போற? நான் மிளகா ஊறுகாய் பண்ணலான்னு இருக்கேன். ஏய், மிளகா ஊறுகாயா? அதெல்லாம் உனக்கு நல்லா பண்ண தெரியும்ல? செஞ்சு பழக்கம் இருக்கு, ஆனா இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு.
சீதா, என்ன பயம் உனக்கு? இத பார் சீதா, ஒரு வேலையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அத கவனமா பண்ணணும், தைரியமா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சீதா, அத்தை, இத பாரு, எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யாத. உனக்கு உதவிக்கு பிரியாவையும் வச்சுக்க. சரிங்க அத்தை. பிரியா, பிரியா, சொல்லுங்க அத்தை. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல அத்தை, கேம் விளையாடிட்டு இருக்கேன். சின்ன புள்ள நீ கேம் விளையாடுறியா? இங்க இவ ஒருத்தியா கஷ்டப்படுவா, நீ கேம் விளையாடிட்டு இருப்ப, அப்படித்தானே? ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அத்தை, நான் செய்யறேன். வேலை ரெடியா தான் இருக்கு. சீதா ஊறுகாய் செய்யறதுக்கு மிளகா வெட்டி கொடு. நர்மதா. ஏய், அவளை ஏன் கூப்பிடுற? இல்ல, மிளகா வெட்டணும்னு சொன்னீங்களே. ஒன்னதான் வெட்ட சொன்ன, அவளை இல்ல. அவளை எதுக்காக கூப்பிடுற? இத பாரு, துணைக்கு ஆள் கூப்பிடாம சீதாக்கு துணையா நீ இரு, புரியுதா? அக்கா, சீக்கிரம் வந்துருங்க. ஊறுகாய் செய்யறதுக்கு நம்மளையே வேலை வாங்குறாங்க. அம்மா சொன்னது சரியா போச்சு. ச்சே. சொல்லு பிரியா. அம்மா, நீ சொன்னது கரெக்டா போச்சுமா. ஊறுகாய் செய்யற பொறுப்பெல்லாம் ஏன் தலைமையில வந்துருச்சுமா. அவ கர்ப்பிணியா இருக்கிறதுனால எந்திரிக்க கூடாதா, வெயிட் தூக்க கூடாதா, மகாராணி மாதிரி ஆர்டர் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. நானே எல்லா வேலையும் செய்யறேம்மா. அப்படியா? ஆமாம்மா. அவ மட்டும் ஆகாசத்திலிருந்து வந்த மாதிரி அவ்வளவு உபச்சாரம். ஓஹோ, இப்ப நினைக்கிறேம்மா, நானும் அம்மா இருக்கணும்னு. நானும் 1000 தடவை சொன்னேன், கேட்டியா? உன் புருஷன் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கோவா கோவான்னு போனா நீ ஊறுகாய்க்கு மசாலா அரைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி. அம்மா, நான் என்னம்மா பண்றது? நடந்தது நடந்துருச்சுமா. அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? ஆர்டர் உன் கையை விட்டு போயிடுச்சுல்ல, அந்த பயம் சீதாவுக்கு இருக்கு. அப்படியா? உண்மையிலேயே அந்த பயம் இருக்கா? ஆமாம்மா. பெரிய ஆர்டர் ஏதாவது வந்தா நடக்க கூடாதது நடந்துருமோன்னு அவளுக்கு பயம் இருக்கு. நேம் ஃபேமஸ் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, சக்கரவர்த்தி குடும்பம் ஊறுகாய் வியாபாரத்துல தோத்துட்டாங்கன்னா கெட்ட பேர் வந்துரும்ல. ஆமா பிரியா, சரியா சொன்ன. இது ஒரு நல்ல சான்ஸ். அவ்வளவு பயம் இருக்குல்ல, அதையே அப்படியே நமக்கு சாதகமாக்கிக்கலாம். என்னம்மா சொல்ற? ஆமா பிரியா, பயம் இருக்கிறவங்க ஒரு சமயத்துல இல்லைனாலும் ஒரு சமயத்துல தப்பு செஞ்சே ஆகணும். அத நமக்கு சாதகமா ஆக்கிக்கணும்னு சொல்றேன். அந்த மாதிரி அவ ஒன்னும் தப்பு பண்ணலையம்மா. இப்போ ஆல்ரெடி அவ தப்பு பண்ணிருக்கா. தப்பா? என்ன தப்பு? உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்துறால, அதுவே பெரிய தப்பு. இப்ப அவ தப்பு பண்ற மாதிரி நீ தப்பு பண்ணணும். அது எப்படிமா? இப்ப நீ என்ன பண்ற? ஊறுகாய் செய்யறதுக்கு உப்பு வேணும்னு சொன்னா, அதுக்காக சமையல் ரூமுக்கு வந்திருக்கேன். அப்படியா? நீ ஒரு வேலை செய்.
இது உன் கையால செஞ்ச ஊறுகாய் மாதிரி இல்ல. ஸ்ரீகுமரன் தங்கமா, நீ இப்போ உப்பு எடுத்துட்டு போறதுக்காக தானே வந்த? உப்பு எடுத்துட்டு போக வேண்டாம். அவ ஊறுகாய் செய்யும் போது ஃபுல்லா அப்படி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிடு. நீ என்ன பண்ணேன்னு அவளுக்கு தெரியவே கூடாது. அந்த மாதிரி பண்ணிடு. பிரியா, இப்பவாது புரிஞ்சிச்சாமா? புரிஞ்சிருச்சுமா. சூப்பர் ஐடியா. இதே மாதிரி நானும் பண்ணிடுறேன். இத பார் பிரியா, அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. நான் காத்துக்கிட்டே இருப்பேன். சரிம்மா, நான் ஃபோன் பண்றேன். இப்ப வச்சிரட்டுமா? எதுக்கு எடுத்தாலும் அப்படிங்க. சீதா, நீ இப்ப ஊறுகாய் எப்படி பண்றேன்னு நானும் பாக்குறேன். ஓ, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? என்ன சீதா, ஊறுகாய் ஒரு மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரியா இருக்கா? இருக்கும் இருக்கும். அத பண்ணதே நான் தானே. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கடவுளே. ஏன்னா இது நீ வழக்கமா செய்யற மாதிரி இல்ல. நான் இதை எப்பவும் பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கேன். இல்ல சீதா, இது உன் கையால செஞ்ச ஊறுகாய் மாதிரி இல்ல. புரிஞ்சிடுச்சு. ஊறுகாய் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. பிரியா, நீதான் ஏதோ தப்பு பண்ணிருக்க. நீ என்ன பண்ணன்னு சொல்லு. இல்லத்த, சீதா என்ன சொன்னாலோ அத மட்டும் தான் நான் பண்ணேன். வாய மூடு. பேச்சுக்கு பேச்சு பேசுறத உன் அம்மா கிட்ட நல்லாவே கத்துக்கிட்ட. சீதா, இதுல ஏதோ குறையுது. அது என்னன்னு நீயே டேஸ்ட் பண்ணி பாரு. அத்தை, வெந்தயப்பொடி போடலன்னு நினைக்கிறேன்.
ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளே. பிரியா, சீதா ஊறுகாய் செய்யும் போது நீ முழுசா கூட இருந்தியா? ஆமா அத்தை, ஃபுல்லா நான் அவ கூட தான் இருந்தேன். அப்போ நீதான் ஏதோ குட்டி கலாட்டா பண்ணிருக்க. நீதான் கலாட்டா பண்ணிருக்கன்னு தெரிஞ்சது இந்த மொத்த ஊறுகாவையும் நீதான் சாப்பிடணும். ஐயோ அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது. இது வெந்தய பொடின்னு நினைக்கிறேன். பிரிக்காம டஸ்ட்பின்ல இருந்தது. ஏன் வேண்டாமா? யாரு என்ன பண்ணாலும் நாளைக்கு ஊறுகாய் செய்ய முடியவே முடியாது. சீதாவோட கதை கோவிந்தா 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 தான். குடு. இதை எப்படி போட மறந்தேன்னு தெரியல அத்தை. சீதா, வெந்தய பொடி போடலனா ஊறுகாய்க்கான மனமும் குணமும் எப்படிமா இருக்கும்? இதுல மிக்ஸ் பண்றதுக்கு எப்படிமா நீ மறந்துட்ட? இப்ப பாரு, நீ மாஞ்சி மாஞ்சி செஞ்ச வேலை எல்லாமே வேஸ்டா போச்சு. நர்மதா, இந்த பாத்திரத்தை யார் கண்ணிலையும் படாம கிச்சன்ல கொண்டு போய் வை. சரிங்கம்மா. சீதா, அழாத. நீ செஞ்சேன்னா அது நல்லதா இருக்கும். இல்லக்கா, ஒருக்கா நான் எப்போ செய்யற மாதிரி இல்ல. எப்படி இருக்கும்? நான் தான் எல்லாத்தையும் மாத்திட்டேன்ல. சீதா, நீ எதையும் மறக்காம போடுவல்ல. ஆனா நீ வெந்தய பொடியை போட மறந்துட்டேங்கிறத என்னால நம்பவே முடியல. ஆமா, ஏன் இப்படி பண்ண? இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு சாயந்தரம் கந்தன் சாருக்கு வர ஊறுகாய் கொடுக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. நீ அந்த கந்தனுக்கு ஊறுகாய் கொடுக்க முடியாது. நீ கந்தனுக்கு ஊறுகாய் கொடுக்கலனா அந்த ஆர்டர் உனக்கு கிடைக்காது. அந்த ஆர்டரை எப்படியாவது எங்க அம்மாக்கு மாத்தி விட்டுருவேன். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு தான் இந்த ஊறுகாய் வியாபாரமே நமக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். ஆனா நான் சொல்றதை யாருமே கேட்கல. அம்மா, என்னாச்சுமா? ஊறுகாய்க்கு வெந்தய பவுடர் போட மறந்துட்டாலாம். இப்போ ஊறுகாய் நல்லா வரலன்னு மூலையில நின்னு அழுதுட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஊர்க்காங்க எல்லாம் வேஸ்ட் ஆயி போச்சு. சீதா, ஏ சீதா. சீதா ஊறுகாய் வியாபாரம் முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே அந்த கந்த முகத்தை பார்க்கவே முடியாது. கந்தனாவது குந்தனாவது. கந்தன் கந்தலாய் போயிட்டான். இப்ப புரிஞ்சிருச்சாராம் அவ ஊறுகாய் வியாபாரம் பண்றதுக்கு நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன்னு. சீதா இப்ப இருக்கிற மனநிலையில மனசு ரீதியாவும் உடல் ரீதியாவும் ரொம்பவே சோர்ந்து போயிடுவாப்பா. சரி, அவ ரொம்ப அப்செட்டா இருக்காப்பா. நீ போய் கொஞ்சம் சமாதானம் சொல்லு. போப்பா.
யாரு என்ன பண்ணாலும் நாளைக்கு ஊறுகாய் செய்ய முடியவே முடியாது. சீதாவோட கதை கோவிந்தா 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 தான். பிரமாதம். மேடம், நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஊறுகாய் இதுதான். ரொம்ப நல்லா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சீதா மேடம், எனக்கு இதே மாதிரி ஊறுகாய் தான் வேணும். இத பார் சீதா, ஒரு வேலையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அத கவனமா பண்ணணும், தைரியமா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.